நீதிமானுக்குரிய நன்மைகளை பற்றி பேசி கொண்டு வந்தோம். நீதிமானுக்கு நன்மைதான் உண்டாகும் என்பதை பற்றி பேசும்போது யோபுவெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தோம். நிறைய விஷயங்கள் அங்கேருந்து யோபுக்கு தேவன் வந்து நன்மை செய்வார் ஒழிய தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி யோபுல நிறைய விஷயத்தை பேசிகிட்டு இருந்தோம். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் தேவனை குறித்து ஒரு நல்ல படத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி லூக்கா 15க்கு போய் அங்கிருந்து இயேசு கிறிஸ்து தேவனை எப்படி காண்பித்தார் என்பதை பற்றி தான் பேச ஆரம்பிக்கும் போது தான் லூக்கா 15க்குள்ள நுழைய ஆரம்பித்தோம். இது தேவனாய் கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படி காண்பிக்கிறார், அவருடைய அன்பு, தயவு, இரக்கம், அவருடைய மன்னிப்பின் குணம், இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்களை நம்ம அங்கிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். அங்கிருந்து பல வழிகளில் நம்ம போய் நிறைய தியானிக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா? அதனால் இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதான் சொன்ன இல்லையா, வேதபாரர்கள், பரிசேயர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லாருமே பக்கத்தில் கூடி வந்துட்டாங்க. ஆனால் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா எல்லாமே பாவிகள் தான் முதல் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. பைபிள் அப்படியே போடப்பட்டிருக்குது. கொஞ்சம் போயிட்டு வருவோம். ஐயா திரும்ப லூக்கா 15க்கு போகிறீங்களா? போயிட்டு வந்துடுவோம், கவலைப்படாதீங்க, அங்கே மட்டும் டச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். தமிழில் வந்து சேர்ந்தார்கள் வந்திருக்குது, ஆங்கிலத்தில் நியர், பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்கன்ற லெவலில் போடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தில் முதல் வரிசையில் யார் உட்காந்துருக்கிறாங்கன்னா இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த வேதபாரர்கள் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதன்மையான ஆசனத்தை விரும்புகிறவர்கள். ஃபஸ்ட் ரோ எங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் யார் உட்காந்துருக்காங்கன்னா பாவிகள், அப்புறம் ஆயக்காரர்கள், வேதபாரர்களும் வந்து பாவிகளும் ஆயக்காரரும் பாவிகளும், இன்னும் சில இடத்துல வேசிகள் கூட உட்காந்துருந்தாங்கன்னு போடப்பட்டிருந்துச்சு வந்து. ஆனால் இந்த பரிசேய பிரசங்கத்தில் யார் உள்ளே வரல. ஏன்னா அவங்களுடைய பிரசங்கம் எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. நம்ம ஆள் தலைவர், நமது தலைவன் இயேசு, அவர் பிரசங்கத்தை கேட்டு பாவிகள் கூட உள்ளே வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு அவருடைய பிரசங்கம் இருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், இந்த கதையை 3 கதையை ஆரம்பித்ததே பாவிகளுக்கும் கிளியர் பண்ணோம். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், இந்த பரிசேயர்கள், வேதபார, அவர்களுக்கும் சில காரியத்தை கிளியர் பண்ணணும் என்பது தான் இயேசுவின் போதனையாக இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம், நம்ம ரொம்ப நாளாக என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நீதிமானுக்குரிய நன்மைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த நீதிமான்களுக்குரிய நன்மைகளிலே இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீதிமான்களுடைய பாதை எப்படிப்பட்டது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஒரு சில வாரங்களாக இவைகளையும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பேச போகின்றோம். நம்முடைய பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாதை இப்படிப்பட்டதாக இருக்கும்போது நம்முடைய எண்ணம், நம்முடைய தியானம், நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாக எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். ஆகவே இன்றைக்கி இந்த செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முன்னுரையாக ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கி ரிசல்ட்டு எங்கே நம்ம பண்ணுற பிரசங்கத்தில் இந்த போதிக்கிறவர்களை காட்டிலும் எப்படி உங்களுக்கு ரிசல்ட், நான் போதிக்கிறதுனால எதுவும் உங்களுக்கு ரிசல்ட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போதிக்கிறதுனால உங்களுக்கு எப்படி ரிசல்ட்டு உங்களுக்கு வரும் என்றால், நீங்கள் எந்த அளவுக்கு கேட்கிறீர்களோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். நல்லா கவனமாக கேட்கணும். ஆகவே சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்தோம், உட்காந்தோம், கொஞ்சம் ஃபேன் காற்று நல்லா இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் சொக்கிருச்சிங்க, நான் அப்படியே தூக்கம் அப்படியே கண்ணை சொருகிருச்சு, அப்படியே தூக்கிட்டு போனேன் அப்படின்னு கிடையாது. அப்படி இல்லை. எதுக்கு வரோம்? கர்த்தருடைய வார்த்தையை ஏதோ போதிக்கும் நல்லா இருந்துச்சு அப்படி கேட்க வேண்டும். கேட்பது மட்டுமல்ல, சில இடத்துல பார்த்திங்கன்னா கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்றைக்கு ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும்னா கேட்கணும், அதை அபியாசப்படுத்த வேண்டும். முதலாவது கேட்குறதுல நம்ம வந்து மந்தமாக இருக்கிறோமே. சில இடத்துல பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டமான தலைப்புகளில் போதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், நான் சொன்னலையே இந்த லூக்கா 15 இன்னும் வேதபாரர்கள், பரிசேயர்கள், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான், டஃப்பான ஒரு காரியம் தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு உட்காந்து என்னென்னமோ சொல்கிறாரு, என்னென்னமோ பேசுகிறாருன்ற மாதிரிலாம் இருக்குன்றதுனால தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்கள திட்டுறதா இருக்கும். யாரை திட்டுறதா இருக்கும்? பரிசேயர்களுடைய சிலதில் ஐயோ ஐயோ ஐயோன்னு சிலது. யாருக்கு ஏசு அதிகமாக அந்த ஐயோ வார்த்தையில் பேசியிருக்கிறாருன்னா இந்த பரிசேயர்கள், இந்த வேதபாரர்கள், மாயக்காரரே அப்படிலாம் பேசியிருக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகள் இப்படிலாம் பேசியிருக்கிறார். யாரை? இந்த ஆட்களை. எதுக்காக, ஏன் என்பதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இன்னொரு நாள் கொஞ்சம் பார்த்துக்குவோம். சில விஷயங்களை வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் டஃப்பான காரியத்தை போதிக்கும் போதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஏன் அவங்க கேட்குற காது மந்தமாக இருக்கிறதுனால அவங்களால கிரகிக்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க.
எபிரேயர் இன்னும் கொஞ்சம் விஷயத்துக்கு போகல, கொஞ்சம் முன்னுரையாக சில விஷயத்தை பேசிட்டு உள்ளே போகிறேன். எபிரேயர் 5:11 படிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நான் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும். இப்போ அவ்வளோ எபிரேய ஆக்கியோன்னு சொல்லிட்டார். எங்கே நான் மெல்கிசேதேக்கெல்லாம் பற்றி பேச போகிறேன். இன்னும் நல்ல கவனமாக, இன்னும் கிறிஸ்தவத்தில் மெல்கிசேதேக்கை குறித்து மக்கள் தப்பு தப்பாக தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி அப்படி தான் பாருங்கள், ஒருத்தர் வந்து கேட்குறாரு மெல்கிசேதேக்கை பற்றி, நம்ம சேலத்தில் மெல்கிசேதேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் பைபிள் என்ன சொல்லுதா அதை நான் நினைக்க விசுவாசிக்கிறேங்க. இல்லைங்க அது பரிசுத்த ஆவியானவருங்க. சரி ரைட்டு, அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்து கவனமாக கேளுங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறாரு, எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கும். என்ன சொல்கிறாரு, கேட்பதில் மந்தமாக இருந்துச்சுன்னா ஆழமான காரியத்தெல்லாம் அவனுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே இப்போ கூட பாருங்கள், முன்னாடி வந்து உட்காருங்கன்னு, ஏன் உட்காருங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அப்போ தான் கேட்குறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கேட்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் உட்காருங்களோ, தூக்கத்தை விரும்புகிறவங்க லாஸ்ட்டில் உட்காருவாங்க. ஆகவே இனிமேல் நான் நம்புகிறேன்னா, யாரெல்லாம் 4 ரோவில் உட்காடுறீங்களோ அவங்க நல்லா வசந்தி கேட்குற ஆட்கள். 4 ரோவுக்கு மேலே உட்கார்ற எல்லாருமே எப்படிப்பட்ட ஆள் தான். நீங்கள் என்னை திட்டினாலும் திட்டவில்லை என்றாலும் என்னுடைய கணக்குக்கு நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஏன் அப்படின்னா, கூப்பிடும்போது முன்னாடி வந்து உட்காரல இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களை விட்டுருங்கய்யா, காலையில் 7 மணிக்கு வந்திருக்கிறோம், முன்னாடி வந்தால் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்போம், தூங்கி வளைஞ்சிட்டு இருப்போம். அப்புறம் நீங்கள் தூக்கத்தில் நாங்கள் தூங்குறத பார்த்து டோஸ் போட்டால் என்ன பண்ணுறது, அதுக்கு நாங்கள் பேசாமல் லாஸ்ட்லேயே உட்காந்துக்கிறோம் ஏங்க ஐயா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சரி, என்ன சொல்கிற கவனமாக கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு கேட்கிறீர்களோ அப்போ தான் நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு போதிப்பதற்கும் சுலபமாக வசதியாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போதிக்கும் போதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நான் அதிகமாக புரிந்து கொள்ளப்பட்டு கொண்டே வருகிறேன். சில விஷயம்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, நான் தியானம் பண்ணுறதுனால, நான் உட்கார்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போவதோ இல்லையோ நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு நல்லா உள்ளே போயிட்டுருக்குது. வந்து இந்த என்னாகும் 18 வாரம் பேசணும், 18 தலைப்பில் பேசும்போது நிறைய விஷயத்தை வந்து நீ கேட்டவங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, அதை பிரசங்கம் பண்ணுற எனக்கு நல்லாவே நிறைய விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய கண்ணும் ரொம்ப நல்லாவே திறக்கப்பட்டது. அப்போ ஒரு விதத்தில் நீங்கள் தூங்கினாலும் நான் பிரசங்கம் பண்ணி இப்போ எனக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன விஷயத்தை பேசிட்டு வரோம், எந்த அளவுக்கு கேட்குறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ப்பாக வச்சுக்கிங்க, எந்த அளவுக்கு ஷார்ப்பாக நீங்கள் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே தேவன் எப்போதுமே நமக்கு நன்மையான காரியங்களை பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வியலுக்கான காரியங்களை தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். வேத புத்தகம் முழுவதுமே தேவன் அதை பற்றி தான் அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஆர்வமாக கேட்கும்போது தேவனும் தன்னுடைய நன்மைகளை உங்களுக்கு ஆர்வமாக கொடுப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சரி, விஷயத்துக்கு போவோம், பாயிண்ட்டுக்கு வருவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நேராக போய்க்குவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்ற காரியத்தின் மூலமாக பல காரியத்தை சொன்னோம். இப்போ நீதிமானுக்கு என்ன நன்மை உண்டாகும் என்பதை பற்றி நீதிமொழிகளை எழுதின ஆக்கியோன் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பேசுகிறாரு. நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்போ எல்லோரும் சேர்ந்து விசுவாசரிக்கை செய்யுங்கள். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க கொஞ்சம் கவனிங்க, பக்கத்தில் ஏங்க கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், ஏங்க என்னுடைய நல்லா சொல்லுங்கள், எங்கள் பக்கத்தில் பார்த்து என்னையே பார்க்காதீங்க, இப்போ பக்கத்தில் பாருங்கள். ஏங்க என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென். இங்கிருந்தான் நம்ம பல வாரங்களாக நம்ம வந்து இந்த வசனத்தை தியானம் செய்ய போகின்றோம். இன்றைக்கும் முன்னுரைகளாக பல விஷயங்களை இதில் வந்து பேச விரும்புகின்றோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களை சத்தியத்தின் பாதையில் கொண்டு போவாராக. இது வந்து
நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொல்லும்போது, நீதிமான்களுடைய பாதையாகி சுக வாழ்வாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், எல்லா ரீதியிலையுமே ஏதோ பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. எல்லா விஷயத்திலையுமே நாம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியில் கூட வறுமை, இருள் இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது என்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் உங்களுடைய பிரகாசம் குறைந்து விடக்கூடாது என்பதை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த பிரகாசம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேண்டும் என்றால் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வார்த்தை செல்லுகிறதோ, எந்தெந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களோ அந்தந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் வெளிச்சம் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது என்ன என்று பார்த்தோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை குறித்து புரிந்து கொள்கின்ற விதம். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சத்தை பெறுவீர்கள், பிரகாசத்தை பெறுவீர்கள். அந்த பிரகாசம் எப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். கடைசியில் எப்படின்னா கிளைமேக்ஸ் எப்படின்னா நடுப்பகலில் பிரகாசம், இந்த சூரிய பிரகாசம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதோ அந்த மாதிரி உங்கள் வாழ்வும் இருக்கும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பிரகாசம் நம்முடைய வாழ்வில் உருவாக வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் செல்லுகின்றதோ அந்தந்த பகுதியெல்லாம் நீங்கள் வெளிச்சம் அடைவீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். அந்த பகுதியிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்லா கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்றது கவனமாக கேளுங்க. இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதனுடைய அதிமுக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் சத்தியத்தை போதிக்கிறோம் என்றால், அந்த நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சில பகுதியில் மந்தமான நிலைமையில் இருக்கிறார்கள். எல்லாவற்றும் கர்த்தர் எதை பயன்படுத்துகிறார்? அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகின்றார். வார்த்தையை அனுப்பி தான் தேவன் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே வருகின்றதோ, இன்னும் சொல்லப்போனால் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க, இது நல்லா தெரிஞ்சிருச்சிங்க என்று தேவனுடைய வார்த்தை குறித்து யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களோ அந்த வழிகளெல்லாம் நீங்கள் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். பைபிளில் போடப்பட்டிருக்குது, 115ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்குது. சில ஆங்கில பதிப்புகள் எப்படி போடப்படும், அதிக மோர் அண்ட் மோர் என்று போடப்பட்டிருக்குது. தமிழில் வர்த்திக்க பண்ணுவார்னு போட்டுச்சு, இன்க்ரீஸ். ஆனால் அந்த இன்க்ரீஸை எப்படி போடப்படும், மோர் அண்ட் மோர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. என்ன மோர் அண்ட் மோர்னா நீ குடிக்கிற மோர் தயிர் அது சொல்ல போடல. மோர் என்று சொன்னால் அதிகமாக என்று அர்த்தம். மோர் அண்ட் மோர், மோர்னா அதிகம், மோர் அண்ட் மோர் அப்படின்னு சொன்னால் அதிகமாக. இப்போ சொல்லுங்கள், என்னோட சொல்லு, கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அதிகமாக வர்த்திக்க பண்ணுவார். ஓகேங்களா? இன்க்ரீஸ், மோர் அண்ட் மோர். சொல்லுங்கள், இன்க்ரீஸ், மோர் அண்ட் மோர். ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ, தெரிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்பீர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். சுகம் என்று ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் தெய்வீக சுகத்தை வலியுறுத்தி போதிக்கின்றது. நாமும் தெய்வீக சுகத்தை நம்புகிறோம். ஒரு சில காலகட்டத்திலலாம், சபையின் காலகட்டத்தில் ஆரம்பத்தில் தெய்வீக சுகத்தை விரும்பினாங்க. ஆனால் ஒரு 18ஆம் நூற்றாண்டுகள் 19ஆம் நூற்றாண்டுகளிலே, 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் 18ஆம் நூற்றாண்டு கடைசியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த தெய்வீக சுகத்தை மக்கள் நம்பாமலே போயிட்டாங்க. ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா, தெய்வீக சுகத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை சபைகளை உண்டு பண்ணி பல மிராக்கள், அதிசயம், அற்புதங்கள்லாம் சபையின் காலகட்டத்தில் நடக்க ஆரம்பித்தது. இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. கவனமாக கேளுங்க. சுகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தையில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்போது, நான் சொல்கிறேன், அந்த இடங்களில் நீங்கள் சுகத்திற்கான முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். சில பேர் பாருங்கள், இந்த சுகத்தை குறித்து பார்க்கும்போது அதில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஏன் குறைவாக இருக்கிறாங்கன்னா, அந்த சுகத்தை
தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். சில பேர்லாம் சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஆண்டவர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சிலரை சுகமாக்குவாருங்க, சிலரை சுகமாக்க மாட்டாருங்க. நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கும் இந்த லாஜிக்கில் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்கள்ல, இன்னும் கிறிஸ்தவத்தை சொல்லுவாங்க, பாருங்கள் கடவுள் பாருங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கிறாருங்க, நம்மளை பாருங்கள் ஒன்றுமே அப்படியே வச்சுருக்கிறாருங்க. இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியுங்களா? இதெல்லாம் எதனால் பேசுகிறாங்கன்னு தெரியுங்களா? அந்த பகுதியிலே அவர்கள் அதை குறித்து புரிந்து வைத்திருக்கிறது குறைவாக இருக்கிறபடினாலே தான் அப்படி தப்பாக பேசுகிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலரை கர்த்தர் பணக்காரராக்குவாங்க, சிலரை ஏழையாக்குவாருங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க அந்த செழிப்பை குறித்த விஷயத்தில் அவங்க புரிந்து கொண்ட விதம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால தான் இன்னும் ஏழ்மைத்தனத்திலையும் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் எந்த சத்தியங்களெல்லாம் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த சத்தியத்திலே அதிகமான பிரகாசத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நம்ம சபையில் வந்து சில விஷயத்தை நான் தொடர்ச்சியாக போதிப்பதனுடைய பின்னணி என்னன்னு தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. சில இடத்துல இன்றைக்கி அவர் வந்தார்னா ஏதோ தலைப்பு கொடுத்து பிரசங்கம் மட்டும் போனால, இது என்ன வாரம் லூக்கா 15 எங்களுக்கே வெறுப்பாக இருக்குது பாஸ்டர். என்ன வாரம் வந்தீங்கன்னா லூக்கா 15 வேறு இடத்துக்கே போக மாட்டீங்களா? சில பேருக்குலாம் அந்த எண்ணம் வந்திருக்கும் இல்லைங்களா? சில இடத்துல இப்போ இப்போ என்ன பண்ணுறோம், நீதிமொழிகள் 4:18 ஆரம்பித்தா அடுத்த வாரம் வந்தாலும் என்ன பண்ணுவேன், நீதிமொழி 4:18 அதுக்கு அடுத்த 4:18. நீங்கள் நினைப்பீங்க, இவருக்கு வேறு பொழப்பே இல்லைப்பா, வாரம் வந்தா ஒன்று ஆரம்பித்தார்னா அங்கேயே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. கவனமாக கேளுங்க, இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏன் இதெல்லாம் சில நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக போதிப்பதனுடைய காரணம் என்னென்னா, அந்த ஏரியாவில் அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சரியான வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகணும். அது குறித்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானே சில விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் தான் இருக்கிறேன். என்ன தான் சில காரியத்தை டீச் பண்ண ஆரம்பித்தாலும் எனக்கும் சில விஷயத்தை இன்னும் சில இதாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், இன்னும் உள்ளே நுழைகிறேன். இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, சில காரியத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன், சில காரியத்தில் கேட்க ஆரம்பிக்கிறேன், சில காரியத்தெல்லாம் உள்ளே போய் இந்த நெட்டு உலகம் இருக்கிறதுனால அது இன்றைக்கெல்லாம் ஃப்ரீ இந்த அன்லிமிட்டட்லாம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை உள்ளே போய் என்ன பண்ணுறோம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பல விஷயத்தில் உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னும் போக போக இன்னும் என்ன இருக்குதுன்னு தான் தோணுதே ஒழிய என்னென்னா அந்த விஷயத்தில் எனக்கு என்ன சந்தோஷம்னா பிரைட் ஆகிடுது. பிரைட் ஆச்சா இல்லை பிரைட் ஆகிட்டே இருக்கிறோம். ஆமேன். அதுதான் ஒவ்வொரு வாரமும் சில இடத்துல ஒரே டாப்பிக்கில் பேசுகிறோன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரே டாப்பிக்கில் நிற்கிறது கிடையாது. அந்த டாப்பிக்கில் உள்ளே நுழைஞ்சு போகிறோம். ஒரு எப்படி டூரிஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சேலம் பண்ணது வந்தாங்கன்னா ஒரு ஏரியா மட்டும் ஏற்காடு மட்டும் காமிக்க மாட்டாங்க. இல்லை எங்கள் ஏரியாவில் இன்னொரு மேட்டூர் டேம் இருக்குது, பக்கத்தில் போனால் ஒகேனக்கல் இருக்குது, இந்த பக்கம் போனால் கொல்லிமலை இருக்குது இல்லைங்களா. அப்புறம் மலைகளை சுற்றி பார்க்குறது சில இடங்கள்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். ஒரு இடத்த மட்டும் காமிக்கிறது, உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று பாருங்கள், இந்த சுவிட்சர்லாந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா பிரம்மா, நான் சொன்னேன் அங்கே போய் பார்க்க முடியல, எங்கேயாவது உட்காந்து இதெல்லாம் பார்க்க ஒரு அரை மணி நேரம் ஓடுது. என்ன கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிளான் பண்ண ஒரு நாள் போகும்போதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வரேன்னா, அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையும் ஏதோ வந்தோம், ஏதோ வாரம் வந்தோம், ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போனோம், ஏதோ நேரத்தை கடத்தியாச்சு, ஏதோ நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே இந்த ஏதோ கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது ஒப்பேச்சுட்டு போகணும் அந்த எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. ஒப்பேத்து ஏதோ இந்த டைமை கடத்தணும், டைமை ஓட்டணும், ஏதோ என்ன பண்ணாச்சு, பொறுப்பு எடுத்தாச்சு, இன்சார்ஜ் எடுத்தாச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஏதோ கொஞ்சம் ஒப்பேத்துட்டு போயிடலாம், ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். ஒரு நாளும் அப்படி பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்கிறவரை நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். எதுக்காக பேசுகிறோம், திரும்ப ஏன் அதே இடத்துக்கு போகிறோம்னா, எனக்கு என்ன ஆசைனா அந்த விஷயத்தில் நீங்கள் கிளியர் ஆகணும், அந்த விஷயத்தில் தெளிவாகணும், அந்த விஷயத்தை நல்லா தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ, உதாரணத்துக்கு சுகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், சுகத்தை குறித்து நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு நீங்கள் தெய்வீக சுகத்தை உங்கள் வாழ்வில் அனுபவிக்க முடியும். செழிப்பை பற்றி பேசணும், ரொம்ப நாளாகவே பேசிக்கிட்டு இருந்தோம். எதுக்காக தானே பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் அந்த ஏரியாவில் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். வெற்றியை பற்றி பேசுவோம், இன்னும் வர நாட்களில் வெற்றியெல்லாம் பற்றி பேச போகிறோம். எதுக்காக, நீங்கள் வெற்றியாகவே இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் வெற்றியாக முடியும். இல்லைன்னா ஒன்லி பரிசுத்தங்க, பரிசுத்துக்கு எதிரி கிடையாது. அது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்ல வரல, பரிசுத்தம் மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு கிடையாது.
அதெல்லாம் ஸ்டார்டிங்க. ஆனால் உள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு இருக்குது. ஆகவேதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாக இரு. எல்லாவற்றிலையும் சொல்லுங்கள் பக்கத்தில், எல்லாவற்றிலேயுங்க. அப்போ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அந்த ஏரியாவில் முதலாவது உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். சுகம் என்ற விஷயத்தில் நிறைய விஷயம் இருக்குது. வரப்போகிற நாட்கள் அதையும் தொடர்ச்சியாக என்ன பண்ணலான்னா போதிக்கலாம். நம்ம இப்போ நிறைய விஷயத்தை எடுத்து போதிக்கும் போது எந்த அளவுக்கு தெய்வீக சுகம், தேவன் வைத்திருக்க சுகத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? நீடிய வாழ்வுன்னு இருக்குது. அந்த விஷயம் நீடிய வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். அதில் எப்படி உள்ளே போகிறது? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ புரியுதா இதுக்காக இப்படி தொடர்ச்சியாக போதிக்கிறேன்னு? புரிஞ்சிச்சிங்களா? பக்கத்து புரிஞ்சிச்சா? இப்போயாவது புரிஞ்சிச்சிங்களா? இப்போயாவது ஏன் அவர் வாரம் வந்தால் அங்கேயே நிற்கிறாருன்னு இப்போயாவது புரியுதா? நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மெசேஜ் இங்கே விட்டால் கூட வீட்டில் போய் கேட்குறதுக்கு இன்னும் சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். எதுக்காக? அந்த ஏரியாவில் நீங்கள் நல்லா இருக்கணும். அந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் நல்ல லெவலில் இருப்பீங்க. பாருங்கள், ஒரு பையன்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், ஏப்பா பில்லி கிரகம் பரலோகத்துக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் என்ன சொன்னார்னா, அவர் போவாரா போக மாட்டார் எனக்கு என்னங்க அப்படின்னாராம். பாருங்க, அதாவது திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன். முதலாவது நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? நான் இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் அவரோடு பறந்து செல்ல ரெடின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னங்க கையை இப்படி மெதுவாக எழும்புது? ஐய நல்லா இல்லை, நாட் குட். நல்லா எழுப்புங்க. எத்தனை பேர் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் ரெடிங்க? மீதி ஆள்லாம் எங்க நீங்களாம் இல்லைங்களா? ஏன்னா கை தூக்க மாட்டேன்றீங்க. ஹலோ, நான் என்ன பேசிட்டு வரேன்? திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்று இயேசு கிறிஸ்து வந்தார்னா எத்தனை பேர் பரலோகம் போக ரெடியாக இருக்கிறீங்க? ஐயோ, ஸோ வெரி பேட். ஒரு சிலர் பரவாயில்ல. அந்த விஷயத்தை குறித்து ஒரு தெளிவு இருக்கும் என்றால் நிச்சயம் சொல்கிறேன், பறந்து செல்ல, அவரோடு பறந்து செல்ல நாம் ஆயத்தமாக இருப்போம். அன்றைக்கி பாருங்கள், மீட்பை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாததுனால தான், மீட்பை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதனால தான். அவங்க தான் பாருங்கள், இளையகுமாரன் விஷயத்தில் பாவ மன்னிப்பை பற்றி பேசணும், மனம் திரும்புதலை பற்றி பேசணும் இல்லைங்களா? இந்த உணர்ச்சிகளை பற்றி பேசணும், இந்த குற்ற உணர்வுலாம் பற்றி பேச ஆரம்பித்தோம். எதுக்காக அதெல்லாம் பேச ஆரம்பித்தோம்? நீங்கள் அந்த லைனில் கிளியர் ஆகணுன்றதுக்காக தான். அப்பா வீட்டில் நீங்கள் உள்ளே நுழையணுன்றதுக்காக தான். சில பேர் உள்ளே இருந்து விட்டும் உள்ளே வராத மாதிரி ஆட்களாக இருக்கிறாங்களா, அவங்க எப்படி உள்ளே போக வேண்டும் என்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். அதுதான் பாருங்கள், பைபிளில் போடப்பட்டிருக்குது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நிதானித்து அறிந்து, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நிதானித்து அறிந்து. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய சித்தம் என்ன எல்லா விஷயத்திலையும் என்பதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் பல காரியங்களை கேட்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்தந்த ஏரியாவில் கிளியர் ஆகிட்டே இருந்தேன். அந்தந்த ஏரியாவில் பிரைட்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்தந்த ஏரியாவில் எனக்கு ஒளி வீச ஆரம்பிச்சிச்சு. ஒளி வீச ஒளி வீச ஒளி வீச இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறிட்டே இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சில தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது அந்தந்த பகுதியில் நீங்கள் சத்தியத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீர்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், உங்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி வரேன், நம்ம ஜான்ராஜ் பிரதரும் கேமரா தூக்கிட்டு வர்றார், நான் ஒரு சில பைபிளும் சில காரியம் இதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? சில பேரெல்லாம் பேபேன்னு முழிப்பீங்க, சில பேருக்கு என்னென்னமோ சொல்லுவீங்க. சில பேர் சாட்சி சொன்னால் அவங்க அவங்க சாட்சி சொல்கிறது அவங்களுக்கே புரியாது. இப்போ எங்களுக்கு எப்படியா புரியும்? இங்கே ஆரம்பித்தா நான் சில பேர் முடிக்கவே தெரியாது. சில பேருக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்லாம் இருக்கும், முடிக்கிறது சில பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். சில பேருக்கு ஆமென் போடணும், எழுச்சி நிற்கணும், மைக்கை பிடிச்சி பின்னாடி தள்ளி விடணும், எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட கேட்குறேன், மைக் பிடிச்சி கேட்குறேன், ஒவ்வொரு விஷயத்தை பற்றிலாம் கேட்குறோம். என்ன சொல்லுவீர்கள்? என்ன சொல்லுவீங்க? அதை பற்றி சுவிசேஷம் என்று ஒரு வாரியம் இருக்குது.
சுவிசேஷத்தை பற்றி இப்போ கேட்குறோம், என்ன சொல்லுவீங்க? சுகம் என்று ஒன்று இருக்குது, சுகத்தை பற்றி என்ன சொல்வீர்கள்? வெற்றி என்ற ஒன்று இருக்குது, தேவன் வைத்திருக்கு, அதை பற்றி என்ன சொல்வீர்கள்? நம்ம சொல்லுவோம், நம்ம எங்கே சொல்லுவோம், இங்கேருந்து வரமாட்டோம். நீங்கள் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ உங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கெங்கிறதோ கற்றுருப்பீங்க, அதுதான் நீங்கள் பேசுவீங்களே ஒழிய அவருடைய சித்தத்திலிருந்து எடுத்து பேச மாட்டீங்க, அவருடைய வார்த்தையிலேருந்து எடுத்து பேச மாட்டீங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதில் சொல்வதற்கு எனக்கு விஷயம் இருக்குதுங்க, என்னால் சொல்ல முடியுங்க. இந்த டாப்பிக்கை பற்றி எங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க, எங்களால் இதை பற்றி சொல்ல முடியும். அதுதான் பாருங்கள், நீங்கள் வார வாரம் சபைக்கு எதுக்கு வரோம் அந்த இடத்துல கிளியர் ஆகணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டடி பைபிள் ஸ்டடி நடத்துகிறாங்க. பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒவ்வொரு கோர்ஸாகவே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கோர்ஸாக எடுக்கும்போது ஃபைனல் பண்ணும்போது அந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி தாங்க எங்கள் லைஃப்பில் இந்த காரியத்தை கற்றுக்கிட்டோன்னு சொல்லக்கூடிய அளவுலாம் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள்கிட்ட அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு காரியத்தை கேட்க ஆரம்பித்தா என்ன சொல்லுவீர்கள் என்பது முக்கியமான விஷயம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? ஏதாவது சார் சொல்லுங்கள், ஐயா நாங்கள்லாம் படிக்க தெரியாதவர்கள், நீங்கள் எங்கள்கிட்ட என்னத்தை கேட்டாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவோம், நாங்கள்லாம் படிக்க தெரியாதவர்கள். படிக்க தெரியாதவங்க கூட காது நல்லா கிளியராக இருக்குது, நல்லா கேளுங்க. கேட்க கேட்க படிக்க தெரிஞ்சவங்க தெரிந்து கொள்கிற விஷயத்தை விட நீங்கள் நன்றாகவே சில விஷயத்தை தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆமென். ஆகுதான் நிச்சயம் நீங்கள் செழிக்கலாம், நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறலாம், நிச்சயம் நீங்கள் சுகம் பெறலாம். இந்த வெளிச்சம் கிடைக்க கிடைக்க, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள, இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னேறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏன் முன்னேற்றம் இல்லை? தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். ஆகவே நமக்கு ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டின் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்பாட்டின் அறிவு இல்லை அப்படின்னா நம் முன்னேறுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஆகவே பாருங்கள், இந்த முன்னேற்றத்துக்கான காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த முன்னேற்றத்துக்கான காரியத்தில் நீதிமான்களுடைய பாதைகளை பற்றி பேசிட்டு வரோம். ஏன் இந்த சித்தியத்தை போதிக்கிறோம்? நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் சொன்னது பார்த்தீங்களா? இது எப்படிப்பட்ட லைஃப்னா, நித்தியம் வரை பிரகாசித்து கொண்டே இருப்பீர்கள். நித்தியம் என்ன? ஆண்டவர் இயேசு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற வரையிலும் இந்த பூமியிலேயே பிரகாசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? எந்தெந்த சத்தியத்தில் நீங்கள் கிளியராக தெரிந்து கொள்கிறீங்களோ அந்தந்த விஷயத்தில் ரொம்ப பிரைட்டாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கும் முடிவே இருக்காது, தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்வீர்கள். எந்தெந்த பகுதியில் வெளிச்சம் இல்லையோ அந்தந்த பகுதியில் முன்னேற்றம் இருக்காது. நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைங்க 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் நல்லா இருப்பாங்க, மீதி 4 சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கு பார்த்து பார்டர் பாஸாக இருக்கும், 50 தொடுவாங்க, மேலே போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நல்லா வருவாங்க, ஏன்னா அதில் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதில் நல்லா வருவார்கள். சில பேர் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, அதில் வந்து புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கிறதுனால மார்க் கம்மி. அதே மேக்ஸில் சில பேர் சென்டம் எடுத்தவங்களாக இருக்கிறாங்க, 100க்கு 100 எடுத்தவங்களாக இருக்கிறாங்களா? என்னங்க காலையிலேயே நான் கேட்குறேன், அதாவது சில பிள்ளைங்களாம் 5 பாடத்தில் 100க்கு 100 எடுத்தவங்க இருக்கிறாங்களா? 4 பாடத்தில், 3 பாடத்தில், ஒரு பாடத்தில் 100க்கு 100 எடுத்தவங்க இருக்கிறாங்களே. சில பேருக்கு புரியல, என்னமோ சொல்கிறாரியா 100க்கு 100ன்றார், இதுவே இன்னும் புரியல. சில பேருக்கு வந்து என்னமோ சொல்கிறார் 100க்கு 100, 100 ரூபாவை பற்றி பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி. இல்லை, பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பாடம் படிக்கிறதுல சில பிள்ளைங்க ஒரு பாடத்தில் 100க்கு 100 இருப்பாங்கன்னா அதை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறதுனால 100க்கு 100. அதே இது மற்ற எல்லா பாடத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னா அதுலேயும் சென்டம் எடுப்பாங்க, 100க்கு 100 எடுக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். அதுதான் பாருங்கள், நம்ம வந்து மனதிலே எந்த அளவுக்கு வெளிச்சம் உண்டாகிறதோ அந்த அளவுக்கு நாம் முன்னேறுவோம். நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். உள்ளான மனிதன் யார்? மனம், ஆத்துமா என்று சொல்லக்கூடிய ஒன்று. அது நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு நீதியின் உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதலாவது நீதிமான்களுடைய பாதை என்று வரதுனால நான் இதை பற்றி நான் முதல்லையே நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்ன விஷயத்திலே நான் டச் பண்ணியிருக்கணும். அப்போ டச் பண்ணல.
இப்போ டச் பண்ண போகிறேன். என்ன டச் பண்ண போகிறோன்னா, நீதிமான்கள் என்ற ஒரு சில விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நீதிமான்களுடைய பாதை என்று வரதுனால நீதிமான்கள் முதல்ல இங்கே நிற்கணும். யாருடைய பாதை, எவருடைய பாதையை பற்றி சொல்லலை, நீதிமான்களுடைய பாதை. அப்போ நீதிமானாக இருப்பது வேறு, நீதியின் உணர்வில் இருப்பது என்பது வேறு. அநேகர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்துவ சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும். எல்லாருக்கும் எத்தனை பேர் நீதிமான்கள் என்று கேட்டால் சில சபையில் கையை தூக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கை தூக்க சொல்லி. ஏங்க கை தூக்கலைங்க? எங்கள் பைபிளே போட்டிருக்குங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு போட்டிருக்கு. இல்லை, பைபிள்லேயே இல்லைன்னு போட்டிருக்குது. நீங்கள் என்ன இங்கே எத்தனை பேர் நீதிமான்னு கேட்குறீங்க? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் திரும்ப கேட்குறேன், இங்கே எத்தனை பேர் நீதிமான்கள்? ரோமர் வேற சொல்லிவிட்டு இதை வேற கேட்குறாரு. நாங்கள் நீதிமான்னு சொல்லலாமா இல்லை வேண்டாமான்னு சில பேருக்கு டவுட் வந்துருச்சு. நீதிமான்கள் எத்தனை பேர்? அதுக்கும் கை தூக்க மாட்டிங்களா? சரி, கை கீழே போடுங்க. இனிமேட்டு கை தூக்குறவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துடணும். அப்போ அப்போ 2 கை தூக்குவாங்களா? அப்போ 1500 ரூபாயை உங்கள்கிட்ட பிடிக்கணும். சரி, ரைட், ஓகே, புரிஞ்சுங்க என்ன சொல்கிறேங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்கிறதுனால அது யாருக்கு என்னத்துக்கு என்பதை பார்க்கணும். இதை வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, உலகத்தில் யாருமே நீதிமான்கள் இல்லை பிரதர், எல்லாரும் பைபிளே போடப்பட்டிருக்குங்க, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு போடப்பட்டிருக்குதே. கவனமாக கேளுங்க, அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ரட்சிக்கப்படாத மனிதன் நீதிமான் கிடையாது, அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனை பற்றி நாம் நீதிமான் என்று அவனுக்கு பட்டம் கொடுக்க முடியாது. வேதம் அவனுக்கு பட்டம் கொடுக்கல. யாருக்கு பட்டம் கொடுக்கல? ரட்சிக்கப்படாதவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், அவனுக்கு பைபிள் அவனை பார்த்து நீ நீதிமான்னு சொல்லு. அவனை பார்த்தா சொல்லுது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று போடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கிரியைகளினாலும் ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது செஞ்சு நீதிமானாகணும்னு ஆசைப்படுறாங்க. நீதிமான், திரும்ப சொல்கிறேன், கிரியைகளினால் நாம் நீதிமானாக முடியாது. ஏதாவது இந்த கிரியைகள்னு சொன்னோம்னே, ஏதோ தானம் தருமோ, ஏதோ அன்னதானம் ஏதாவது கொடுத்தா. இன்றைக்கெல்லாம் நம்ம ஊரில் பண்டிகைக்கு பஞ்சமே கிடையாது இல்லைங்களா? பண்டிகையில் அன்னதானம் என்பது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சில பேர்லாம் அன்றைக்கி சொன்னார், ஃபோன் பண்ணி, எங்கள் ஊரில் பண்டிகை வந்துடுங்க, 6 நாள் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்க மாட்டேங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதான் போடுறாங்கல்ல, போய் அங்கே போய் சாப்பிட்ருவேங்க அப்படின்றாரு. நீங்கள் என்னையே போய் பண்டிகை கூப்பிட்றீங்களே, நியாயமாக இருக்குதா அப்படின்னா கவனமாக கேளுங்கன்னா சொல்லிட்டு வரேன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ அன்னதானம் போட்டு ஏதாவது சில நல்லது புண்ணியம் பண்ணி நம்ம நீதிமானாக மாறலாம்னு நினச்சா கூட நிச்சயமாக சொல்கிறேன், நீதிமானாக முடியாது. இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நீதியின் உணர்வு அதிகரிக்கவில்லை என்றால், திரும்ப இப்போ யாருக்கு பற்றி பேசுகிறேன்? ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி பேசுகிறேன். இந்த ரட்சிக்கப்பட்டவர்களாகி நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகி நமக்கு நீதியின் உணர்வு இல்லை என்றால், கேர்ஃபுல்லாக இருங்க, நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். இந்த நீதியின் உணர்வு இல்லை என்றால் பாவ உணர்வு உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். நீ முக்கியமான விஷயம் பேசுகிறேன். நீ நிறைய பேரால் பாருங்கள், பாவத்திலிருந்து விடுபட முடியல. நீ பாவம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பாவம் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பாவம் வயசாகிறது தகுந்த மாதிரி பாவமும் மாறுதுங்க ஐயா. அப்படி உண்மைதான். சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அப்போ பாவம் ஒரு மாதிரி இருந்துச்சு, வாலிபன் ஆகும்போது பாவம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 40 வயசு 50 வயசு ஆகும்போது பாவம் வேறு மாதிரி வருது. இப்போ அதையும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 60 வயசுக்கு மேலே போனால் அப்போ பாவம் வேறு மாதிரி வர ஆரம்பிக்கும், அதையும் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி ஜெயிப்பது? சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்ல திருமணமானவர்களாக இருக்கட்டும், அப்புறம் முதியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பாவத்திலிருந்து எப்படி ஜெயிப்பது என்று சொன்னால், உங்களை எந்த அளவுக்கு நீதியின் உணர்வு உங்களை ஆளுகை செய்கின்றதோ அந்த அளவுக்கு பாவ உணர்வு உங்களை ஆளுகை செய்ய முடியாது. பாவ உணர்வு உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா தேவன் வைத்த பாதையில் உங்களால் செல்லவும் முடியாது.
தேவன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பல திட்டங்களை வச்சுருக்கிறாரு, தீர்மானங்கள் வச்சுருக்கிறாரு, எல்லாருக்கும் பல நோக்கங்களை வச்சுருக்கிறாரு. சில பேரால் பாருங்கள் தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற முடியல. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேவன் பல திட்டத்தை வச்சுருக்கிறார். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசினா போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுவேன். நிஜமாக 2 மணி நேரம் உட்காந்து ஷேர் பண்ணி சில காரியத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சேன்னா தேவன் உங்கள் வாழ்க்கை என்ன பிளான் வச்சுருக்காரு, திட்டம் வச்சுருக்கிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சு சொல்ல முடியும். அநேக நேரத்தில் அந்த திட்டத்தின் வழியாக நம்மளால் போக முடியலையே. ஏன்? எதனாலன்னா இந்த பாவ உணர்வு நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பித்ததுனால தேவன் நமக்கான வைத்த திட்டத்தில் நம்மளால் போக முடியாதவர்களாக மாறிவிட்டோம். அன்றைய நேரத்தில் ஏன் அவங்களால தேவனுக்கு திட்டத்தை செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்க? அட போங்க பிரதர், நானும் நல்லா ஊழியம் பண்ணலாம் நினச்சேங்க, ஆனால் என்னான்னு தெரியலங்க, நான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டேனே பிரதர், நான் போய் இந்த ஊழியத்தை பண்ண முடியுமா? நான் பாவிங்க, நான் இந்த காரியத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறேனே, இந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு நிற்கிறேனே, இந்த விஷயத்தில் நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேனே, நான் போய் எப்படிங்க ஊழியம் பண்ண முடியும்? நான் போய் எப்படிங்க சபை நடத்த முடியும்? நான் போய் எப்படிங்க இந்த செல்குழுவை நடத்த முடியும்? நான் போய் எப்படிங்க இந்த காரியத்தை பண்ண முடியும்? பாருங்கள், இந்த பாவ உணர்வு வந்தனுமே அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு அவங்கள என்ன பண்ண ஆரம்பிச்சு, ஒரு தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு அவங்கள உள்ளே வந்துடும். பாருங்கள், உள்ளே வந்ததுனால அவங்களால் தொடர்ந்து முன்னேற முடியவில்லை. ஜெபம் பண்ண முடியல, சர்ச்சுக்கு வர முடியல, சில திருவிருந்த நேரத்தில் சில பேர் அட்டன் பண்ணுறதே கூட கிடையாது. இங்கே தான் சொல்கிறேன், இங்கு நடக்கிற திருச்சபையில் திருவிருந்து ஆறாம் சில பேர் பார்க்கவே முடிய மாட்டேன்து. ஏன்? அவங்களுக்குள்ள அந்த உணர்வு, பாவ உணர்வு சொல்லுது, இங்கே பாரு நீ கை வைக்க தகுதில், நீ எப்படா போய் கை வைக்கலாம், நீ எப்படிமா போய் கை வைக்கலாம் அப்படி இந்த பாவ உணர்வு அவங்கள சொல்கிறதுனால அவங்களால திருவிருந்து அட்டன் பண்ண முடியல, தேவனுடைய காரியத்தை எடுத்து பண்ண முடியல. தேவனுக்காக ஆரம்பத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே கீழே அப்படி புஷ்ஷுன்னு போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆரம்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் நானா எப்படிலாம் ஊழியம் பண்ணேன், எப்படிலாம் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்னால் இல்லையே. ஏன்? எதனால்? நீதியின் உணர்வை நாம் ஆளுகை செய்ய விடாமல், அந்த நீதியின் உணர்வில் வாழாததுனால பாவ உணர்வு நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டிய காரியங்கள் முன்னேற விடாமல் தேவன் நமக்காக வைத்த பாதையிலே செல்ல முடியாதவர்களாக அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறோம். சில பேர்லாம் போக முடியல. எப்படி சில பைப்புலாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி போக முடியாமல் கொஞ்சமாக தண்ணி வரும் பாருங்கள், அப்புறம் அதை எடுத்து நோண்டி விட்டால் பெருசாக. சில பேர்லாம் அப்படியே சில பைப்பு அடைக்கப்பட்டது போலலாம் வாழ்க்கை இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படி லீக் ஆகிட்டு தண்ணி எப்படி கொஞ்சமாக வந்துருக்கு தெரியல, அப்படியே கொஞ்சம் உயிர் ஊசல்ற மாதிரி அப்படியே இன்னும் எப்படி சில பேர் என்னமோங்க சர்ச்சுக்கு போகிறேங்க வரேங்க ஜெபம் பண்ணுறேங்க, அவங்க பேச்சே பாருங்களாம் மாறி இருக்கும். எதனால்? ஏன்? நீதியின் உணர்வு அவர்களை ஆளாததுனால், அந்த எண்ணம் இல்லாததுனால, இதை குறித்து சரியாக புரிந்து ஏன் அதை பற்றி புரிந்து கொள்ளலை? ஏன் இல்லைன்னா அதை குறித்து வெளிச்சம் இல்லை. அது குறித்து வெளிச்சம் இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான்லாம் எந்த மூலைங்க, நான்லாம் எப்படிங்க அந்த மாதிரி பேசிட்டு வரோம். ஆகவே பாவ உணர்வும் குற்ற உணர்வும் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை கொன்றுவிடும். உங்களை கொல்றது வேறு யாரும் கிடையாது. பாவ உணர்வும் குற்ற உணர்வும் உங்களை கொன்றுவிடும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் பயங்கரமான கில்லிங் மெத்தட்லாம் இருக்குது. இந்த கில்லிங் மெத்தடில் ஒரு மெத்தட், இதேமாதிரி நீங்கள் செஞ்சிடாதீங்க, இதை நான் சொல்லலை, சிம்பிளாக சொல்லி முடிச்சிடும். நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன்னா அப்புறம் வெளியே போய் நீங்கள் நல்ல நான் சொல்லிடுறேன், நீங்கள் நல்ல பிள்ளைங்க சொல்லிடுறேன், நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். குற்ற உணர்வுக்குள்ளே ஒரு ஆளை கொண்டு போயிட்டாலே போதும், ஈஸியாக அவங்க செத்துருவாங்க. புரியுதுங்களா? பாய்சன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நல்ல கவனமாக கேளுங்க, இதை நீங்கள் செய்யணுன்றதுக்காக சொல்லலை. உங்களுக்குள்ள ஒருவேளை இந்த பாவ உணர்வும் குற்ற உணர்வும் இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் உயிர் வாழ்வது ரொம்ப நாள் ஆகாது, குறைந்து விடும். உங்கள் நீடிய வாழ்வு குறைக்கப்பட்டு விடும். ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருப்பது கஷ்டமாகிவிடும். ஆக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கம் சொல்லுங்கள், கவனமாக இருங்க. எதற்கு? பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும். கில்ட்டி கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஏன் இந்த கில்ட்டி கான்சியஸில் இருக்கிற அப்படின்வாங்க. திரும்ப சொல்லுங்கள், ஏங்க பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் ஏங்க பாவ உணர்வும் குற்ற உணர்வும் உங்களை கொன்றுவிடும், கவனமாக இருங்கள். இப்போ கேளுங்க, புரிஞ்சிச்சா? புரிஞ்சாதான் அடுத்து மேலே போக முடியும். வரப்போகிற நாட்களில் இதிலலாம் எப்படி வெளியே வருவது என்பதை பற்றிலாம் பேச போகிறோம். மெயின் டாபிக் இந்த குற்ற உணர்விலேருந்து எப்படி வெளியே வருது. இதான் ஒரு மனிதனை கொள்ளுதுன்னா அப்போ அதில் தான் வெளியே வந்தாகணும்ல. அதுக்கு வெளியே கர்த்தர் வச்சிருக்கிறார், நிறைய வெளியே வச்சிருக்கிறார். நான் காமிக்க போகிறேன், வரப்போகிற நாட்கள்லாம் காமிக்க போகிறோம் பாருங்கள். சரி, எடுத்து படிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துக்கு போயிட்டு வருவோம். 1 கொரிந்தியர் 15:34 எடுத்துக்கங்க. சத்தத்தை உயர்த்தி நாம் எல்லோரும் சேர்ந்து படிப்போம். படித்து எடுத்துக்கிட்டீங்களா? அழகாக சொல்கிறார் பவுல். நீங்கள் இதை படித்தாலே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, சேர்ந்து படிப்போம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அதாவது தமிழில் ஒரு சில சென்டென்ஸு கொஞ்சம் வார்த்தை விடப்பட்டிருக்குது. சில ஆங்கில பதிப்பில் இருக்கிற மாதிரி சொல்லி காமிக்க எப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு என்னன்னா, நீதிக்கு விழித்து கொள்ளுங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள் என்றே வந்திருக்கிறது. சொல்லுங்கள், நீதிக்கு விழித்து கொள்ளுங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். புரிஞ்சுங்களா? சிம்பிளாக அவ்வளோதான். சில நேரத்தில் தமிழ் வார்த்தையில் சில இடத்துல விலைக்கு சொல்லும்போது இது இப்படியே படித்தோம்னா நம்ம வேறு டெஃபினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில பதிப்புகளெல்லாம் எடுத்து படிக்கும்போது சரியான டெஃபினேஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீதிக்கு விழித்து கொள்ளுங்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். என்ன? நீதி என்ற உணர்வினால் நீங்கள் ஆளுகை செய்யும்போது, நீதிமான் என்கிற சத்தியத்தினால் நீங்கள் விழித்து கொள்ளும்போது, அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும் போது உங்களால் பாவம் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு பட்டு சேலை கட்டுறவங்களோ, ஒரு கோட் ஷூட் போடுறவங்களோ, அல்லது ஒரு லுங்கி அல்லது கைலி கட்டுறவங்களோ, எப்படி எந்த இடத்துல இப்போ பட்டு புடவை கட்டி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மணத்தில் போய் உட்காருவீங்க, அந்த முன்னாடி இருக்கிற அத்தி மரத்து கீழே போய் கீழே உட்காந்துருவீங்க. உட்காருவீங்களா? ஏன்? காஸ்ட்லி. நான் போய் பட்டு சேலை கட்டிட்டு இங்கே உட்கார்றதா? நான் உங்களுக்கு கோட் ஷூட் போட்டுட்டு வரோம். இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கெலாம் நல்லா போட்டுட்டு வருவோம். இந்த மரத்துக்கு போய் கீழே உட்காருவீங்க? உட்கார மாட்டீங்க. இன்னொருத்தக்கிற இந்த லுங்கி, நீங்கள் லுங்கி தான் சொல்லுவீங்க, கையிலே லுங்கியா? அட ஜென்ஸ், நீங்கள் ரஃப்பாக யூஸ் பண்ணுவீங்களே, லுங்கியா கைலியா? லுங்கி தானே, சரி ஓகே. சில ஊரில் மாறுபடுது லுங்கி. ஆனால் லுங்கி கட்டிட்டு வச்சுங்களேன், அப்படியே அழகாக சுருட்டி எடுத்து விட்டு அழகாக என்ன பண்ணுவீங்க? உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்களா? இப்போ உங்களை உட்கார வச்சது என்னன்னா, பட்டு புடவை கட்டினீங்கன்னா உங்களை உட்கார வச்சிருக்காது. கோட் சூட் போட்டால் இதே பட்டு வேஷ்டிலாம் கட்டினா கூட அது உங்களை உட்கார வச்சிருக்காரு. என்னங்க இங்கே போய் உட்கார்றது? இதே லுங்கி கட்டினீன்னு வச்சுங்களேன், அழகாக மடித்து கட்டி அழகாக உட்காந்துடலாம். உங்களை உட்கார வச்சது என்ன? நான் சும்மா இங்கே சொன்னேன், டிச்சி இந்த ஓரமாக கூட உட்காந்துடுவீங்க டக்குன்னு. உங்களை உட்கார வச்சது என்ன? அந்த மனப்பான்மை. என்ன மனப்பான்மை? லுங்கி மனப்பான்மை. நான் சொல்கிறேன், என்ன உங்கள் நைட்டி போட்டால் எங்கே வேணால் உட்காருவீங்களா? உங்கள் நைட்டி மனப்பான்மை ரெண்டு ஒன்று. நீங்கள் நைட்டி, நீங்கள் லுங்கி இல்லைங்களா? எங்கே வேணாலும் உட்காந்துருவோம். ஏன்? உங்களை மாற்றினது என்ன? மாற்றினது என்ன? நீங்கள் போட்ட நைட்டி, நீங்கள் போட்ட லுங்கி, நீங்கள் கட்டின லுங்கி, நீங்கள் போட்ட நைட்டி. அதே போல் தான் இந்த நீதியின் உணர்வு இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், உங்களால் சில்லித்தனமான, கேவலத்தனமான, அசிங்கத்தனமான வேலையெல்லாம் உங்களால் பண்ணவே முடியாதுங்க. இப்போ நான் போய் இப்படி என்னென்னா, அந்த உணர்வு உங்களை மாற்றிடுதுன்னா, அந்த உணர்வு. எந்த உணர்வு? நீங்கள் போட்டிருக்கிற ஆடையின் உணர்வு. அந்த ஆடை கிடையாது, அந்த ஆடையின் உணர்வு. சொல்லுங்கள், உணர்வு. புரியுச்சா? அந்த உணர்வு. நான் இது போட்டிருக்கு, நான் போய் எப்படி உட்கார? நான் எப்படி போய் இங்கே போய் கீழே உட்கார முடியும்? சில பேர்லாம் பாருங்கள், அவங்க கீழே கூட உட்கார முடியுது, மேலேயே நின்றுட்டே இருப்பான். நான் நின்னா கூட பரவாயில்லைங்க, ஓகே உட்காரத்துக்கு இடலைங்க, எங்கே போய் உட்காருங்க? எல்லோரும் கீழே போய் நான் போய் கீழே எப்படி
உட்காருதுன்ற யோசனை வர ஆரம்பிக்கும். ஆகவே தான் ஏன் விசுவாசிகள் பரிசுத்தத்தில் நடக்க முடியவில்லை என்றால், ஏன் விசுவாசிகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்றால் என்ன விஷயம்? நீதியை குறித்த ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கிறாங்க. நீதி என்ற விஷயத்தில் அறிவு குறைவாக இருக்குது. நீதி என்ற விஷயத்தில் குறைவாகவே நம்ம அறியப்பட்டவர்களாக இருக்கிறதுனால தான் நம்மால் தொடர்ந்து முன்னேற முடியாமலேயே இருக்கின்றது. ஆமென். புரிஞ்சுங்களா? ஒரு விஷயத்துக்கு போய்ட்டு வருவோம். இன்னொரு வசனம் மட்டும் சொல்லி நான் கடந்து போகின்றேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போவோம். ரோமர் 10:1 சேர்ந்து படிப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. 2, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். புரிஞ்சுச்சா? இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள், இந்த வேதபாரகர்கள், இவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்டில் வராங்க. என்ன பண்ணுறாங்க? இவங்க ஏன் தேவனை பற்றி வைராக்கியம்னா அவங்க தேவ நீதியை அறியாமல். ஆகவே இப்போ என்ன பேசுகிறோம்? தேவ நீதியை பேசுகிறோம், நீதியை பேசுகிறோம். நீதி என்று சொன்னால் எந்த நீதி? தேவ நீதி. நாம் தேவ நீதியை உடையவர்களாக இருக்கின்றோம். இவங்க தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்துகிற தேடுகிறபடியால் தான் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஆகவேதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, மக்கள் எந்த அளவுக்கு அவங்க தான தர்மம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் தேவனுக்கு முன்னாடி நீதிமான்களாக அவர்களால் நிற்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஒருவேளை நம்ம இதெல்லாம் செய்து நீதிமான்களாக காட்ட விரும்பும் போது கர்த்தர் சொல்வாரே, அதெல்லாம் அழுக்கான கந்த போல ஓரங்கட்டு அப்படின்னுவார். இல்லாண்டவரே நான் இப்படி பண்ண போகிறேன், இல்லாண்டவரே அப்படி பண்ண போகிறேன், இல்லாண்டவரே நிப்பாட். அதெல்லாம் என்னுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு நாள் டெஃபினேஷன் கொடுத்தேன். இந்த அழுக்கான கந்தைக்கு என்ன? பெண்கள் அவங்க லைஃப்பில் வர ஒரு தீட்டு துணி போல இருக்குன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நான் அவர் தேவனுடைய பார்வையில் நம்ம பண்ணுற நம்ம சுயநீதி, நம்ம எப்படியாவது நீதிமானாகக்கூடிய காரியம், புண்ணிய தர்மம் ஏதாவது பண்ணி நீதிமானாகக்கூடிய காரியம் எப்படி இருக்குன்னா தேவனுடைய பார்வையிலே அது அழுக்கான கந்தை, அருவருப்பான காரியம் போல இருக்குது. ஆகவேதான் நீதி என்று சொல்வது என்னவென்றால் தேவனுடைய சுபாவம். சொல்லுங்க, நீதி என்றால் தேவனுடைய சுபாவம். ஆமென். இப்போ இந்த சுபாவத்தை, நீதியின் சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த சுபாவத்தை நீ சம்பாதிக்க முடியாது. புண்ணியத்தால் சம்பாதிக்க முடியுமா? தான தர்மத்தால் சம்பாதிக்க முடியுமா? ஏதாவது சில காரியத்தை பண்ணிட்டா நீ நீதிமானம் ஆக முடியுமா? திரும்ப சொல்கிறேன், இது சுபாவம், சம்பாதிக்க முடியாது. ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நீதி கிரியைகளால் உண்டாவது கிடையாதுப்பா. நீதி என்று சொல்லக்கூடியது தேவனுடைய சுபாவம். அந்த சுபாவம் கிரியினால் வருவது கிடையாது, பிறப்பினால் வருவது. சொல்லுங்க, பிறப்பினால் வருவது. ஆமென். செயலினால் நம்முடைய சுபாவம் மாறுவது கிடையாது. அவர் சுபாவத்தை நான் விசுவாசித்தபடியால் அவருடைய சுபாவமே என்னுடைய சுபாவமாக மாறுது. அந்த சுபாவம் என் சுபாவம் மாறுறதுனால என் பாதையும் மாறுகின்றது. ஆமென். இப்போ புரிஞ்சிச்சா? ஏன் கிரியையினால் நீதிமானாக முடியாதுன்னா இது ஒரு சுபாவம், கேரக்டர். அது கேரக்டர் நமக்குள்ளே வரணும்னா ஒன்று, நம்ம தேவனுடைய பிள்ளையானா மட்டும்தான் தேவ நீதியை உடையவர்களாக மாற முடியும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அது செஞ்சு நீதிமானாக முடியுமா? நான் கேட்குறவங்கள, ஏதாவது அது செஞ்சு இது செஞ்சு நீதிமானாக முடியுமா? முடியாது. முத ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சுபாவம் நமக்கு தரிக்கப்படுகின்றது. ஆகவே வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய சுபாவத்தை உடைய அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இப்போ உங்களுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குது? ஹலோ, என்ன சுபாவம்?
தேவனுடைய சுபாவம் இருக்குதுங்க. எழுந்துங்க, எழுந்துங்க, முடிச்சிட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. யாருடைய பாதை? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம். இந்த ரோட்டில் போகிறவங்க பாதை கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுடைய பாதை, மீட்கப்பட்டவனுடைய பாதை, நீதியின் உணர்வினால் நிறைந்தவனுடைய பாதை. ஆகவே இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது எந்த உணர்வு இருக்கணும்னா நீதியின் உணர்வு. முதல் சாம் பாஸ்டர் இந்த பாட்டை பாடினார் பாருங்க. அப்போ கூட என்னமோ ஒரு பாட்டு இருந்துச்சு. ஆனால் பாட ஒரு டைம் பாட்டு, ரெண்டாவது டைம் பாடும்போது பார்க்குற, ஆஹா எவ்வளோ அற்புதமான பாட்டியா, அடிக்கடி வீட்டில் ஹம் பண்ணுவேன். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நீரைந்து என்ற ஒரு பாட்டு இருக்குது. நல்லா அருமையான பாட்டு, நெட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. நீதியின் சால்வை அணிந்து, ஆமாம், நல்ல ஆவியில் நிறைந்து அவருக்கு துதிகன மகிமை ஏறிடுங்கள்னு ஒரு பாட்டு இருக்குது. நீதி அவர் நமக்கு பாட்டு பாட வரும்போதெல்லாம், கர்த்தரை துதிக்க வரும்போதெல்லாம் நான் எந்த உணர்வில் துதிக்கணும்? நீதி என்ற உணர்வில் துதிக்க வேண்டும். அவருடைய பிள்ளை, அவருடைய சுபாவம். திரும்ப சொல்கிறேன், நீதி என்று சொல்கிறது தேவனுடைய சுபாவம். இந்த தேவனுடைய சுபாவத்தை நம்முடைய கிரியைகளால் பெற முடியாது. ஒரே ஒன்று, பிறப்பினால்தான் அந்த சுபாவத்தை பெற முடியும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அந்த சுபாவத்தினால் தேவன் நம்மை தரிப்பித்திருக்கிறார். அவர் நம்ம மேலே நீதியின் சால்வையை போத்திட்டார். சொல்லுங்கள், உங்கள் மேலே ஒரு போர்வை இருக்குதுங்க. என்ன போர்வை? நீதியின் சால்வை. ஆமென். அந்த உணர்வில் வாழுங்க, அந்த எண்ணத்தில் வாழுங்க. இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, அடச்சி இப்போ இதை போய் நான் என்னுடைய இது என்ன, இது என் இமேஜ், என்னுடைய ப்ரிஸ்டேஜ். என்ன ப்ரிஸ்டேஜ்? தேவனுடைய பிள்ளைன்ற ப்ரிஸ்டேஜ். என்னுடைய இமேஜ் தேவனுடைய பிள்ளைன்ற இமேஜ். இது என் ப்ரிஸ்டேஜை பாதிச்சிடும், என்னுடைய இமேஜை பாதிச்சிடும். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை ரொம்ப கேவலமாக கொண்டு போயிடும். நான் போய் இதை பண்ணலாமா, போ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பாவம் வந்தாலும் இப்படி தான் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீதிமான்களுடைய பாதையாகி எங்கள் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு, எந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அந்த இடங்களில் நாங்கள் எவ்வளவு முன்னேற்றத்தை காண முடியும் என்று இன்றைய காலையில் எங்களோடு பேசினீரே. ஆண்டவரே, நீதிமான்கள் என்றால் யார் என்பதை குறித்து சொன்னீரே. இன்றைக்கி நாங்களும் இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாருமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே உங்களுடைய சமூகத்தில் நீதிமான்களாக நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாவிகள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பாவிகளும் கிடையாது ஆண்டவரே. அந்த கேட்டகரியே பைபிளில் இல்லவே இல்லை ஆண்டவரே. நீதிமான் என்ற ஒன்று இருக்குது ஆண்டவரே. ஓ நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் நீதிமானாக்கினீரே. நாங்கள் நீதிமானாக மாறினால் மட்டும்தான் உம்முடைய விஷயங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையுமே பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆகவே தானே எங்களை நீர் நீதிமானாக மாற்றினீர், நீர் செய்தீர் ஆண்டவரே. இது எங்கள் புண்ணியம் கிடையாது, எங்கள் தான தர்மம் கிடையாது, நாங்கள் செய்த கிரியைகள் கிடையாது. அப்பா, நீங்கள் கல்வாரி சிலுவையில் செய்தீங்களே, அந்த புண்ணியத்தால், அந்த கிரியைகளால் எங்களை நீர் நீதிமானாக்கினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களை பார்த்து சொல்கிறீர், உன் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறீரே, எங்களோட இடைப்பட்டு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தீரே. நாங்கள் சில விஷயத்தை குறித்து டவுட் உள்ளவங்களாக, சந்தேகம் உள்ளவங்களாக இருந்தோம். இன்றைக்கு அவைகளாம் எங்களை கிளியர் பண்ணினீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நீதிமானுக்குரிய எல்லா நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பெற்று வாழட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னீங்களே. நான் நீதிமான்களாகி உடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே உண்டாகும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொன்னீரே. இன்றைக்கு நீதிமான்களாகி உடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கின்றேன், உங்களுக்கு ஒரு கேடு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அது நடு பகலிலே சூரியன் உச்சி வெயிலிலே அது எவ்வளவு பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறதோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய குடும்பம், வாழ்வு, பொருளாதாரம் எல்லா இடங்களிலும் உடைய பிள்ளைகள்
நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போன்ற முன்னேற்றத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயற்கை சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக அமையட்டும் என்று இயேசு நாமத்தில் கட்டளையிடுகின்றோம். பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அப்படி எங்கள் வாழ்க்கை நடப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.